வணக்கம் பிள்ளைகளே, குயிக் மாஸ்டர் தளத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாங்கள் தரம் 3, 4, 5 மாணவர்களுக்கு தேவையான பிரதியீடு தொடர்பான ஒரு வினாவை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய குயிக் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களை நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்க, உங்களுக்கு உருக்கள் தந்திருக்காங்க. என்னென்ன உருக்கள்? ஒரு டீ கப், கிளாஸ். இந்த உருக்களை வைத்து உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. முதலாவது பாருங்க, முதலாவது பெட்டியில பாருங்க, ஒரு டீ கப்போட அளவையும் கிளாஸ் அளவையும் கூட்டும் போது 600 மில்லிலிட்டர் கிடைக்கலாம். இது மொத்தம் இரண்டு மொத்தத்தை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இரண்டாவது பகுதியில பாருங்க, டீ கப் அளவுல இருந்து கிளாஸ் அளவை கழித்தால் 200 மில்லிலிட்டர் கிடைக்கலாம். இது வித்தியாசம். அப்ப மொத்தத்தையும் வித்தியாசத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதற்கு மொத்தத்தையும் வித்தியாசத்தையும் உருக்கள் ஊடாக உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? கொடுத்துட்டு கேள்வி கேட்டிருக்காங்க, இவற்றில் கிளாஸின் கொள்வனவில் அரைவாசி யாது கேட்டிருக்காங்க. மொத்தத்தையும் வித்தியாசத்தையும் எங்களுக்கு கொடுத்து கேள்வி கேட்டா நாம இரண்டு முறைகளை பயன்படுத்தலாம். முதலாவது என்னன்னு சொன்னா, இந்த விடைகள்ல இருந்து நாங்க பிரதியிட்டு பார்க்கலாம். இரண்டாவது ஷார்ட்கட் முறையினூடாக கண்டுபிடிக்கலாம். அப்ப நான் இரண்டையும் சொல்றேன், உங்களுக்கு எது லேசா இருக்கோ அதை நீங்க செய்யலாம். சரியா? முதலாவது ஷார்ட்கட் முறையை பார்த்தா மொத்தத்தையும் வித்தியாசத்தையும் கூட்டணும். மொத்தம் எங்களுக்கு 600 கொடுக்கப்பட்டிருக்கு, வித்தியாசம் 200 கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டையும் கூட்டினா 800. கிடைத்த விட 800 என்ன செய்வோம்? 2ஆல வகுப்போம். கிடைத்த விட 800 2ஆல வகுத்தால் 400 என்பது இந்த டீ கப் கொள்ளளவாக காணப்படுது. அப்ப எங்களுக்கு டீ கப் கொள்ளளவு 400 என தெரிந்தால், அப்ப இந்த கிளாஸ் கொள்ளளவு என்னவா இருக்கும்? 400ஓட எத்தனையை கூட்டினா 600 வரும், 200 கூட்டினா 600 வரும். அப்படி இல்லாட்டி 600ல இருந்து இந்த 400 கழித்தால் 200 வரும். அப்ப நாம இந்த கிளாஸ் கொள்ளளவையும் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க கேட்கப்பட்ட கேள்வி, இவற்றில் கிளாஸின் கொள்வனவின் அரைவாசி யாதுன்னு கேட்டது. அப்ப 200இல் அரைவாசி 100ஆக காணப்படும். 100 தான் விடை. இப்ப நான் இன்னொரு முறை சொன்னேன், விடையில இருந்து போறதுன்னு சொல்லி. அப்ப விடையில இருந்து நாம கண்டுபிடிக்கலாம். ஆனா அது எங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனா பாருங்க, இப்ப எங்களுக்கு கிளாஸுக்கு அரைவாசி எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது விட 200 மில்லிலிட்டர்னு சொல்றாங்க. சரியா? 200 மில்லிலிட்டர் இருந்தா முழு கிளாஸ் அளவு 400 மில்லிலிட்டராக இருக்கும். சரியா? 400ஓட எத்தனை கூட்டினா 600 வரும்? 200 கூட்டினா தான் 600 வரும். அப்ப இந்த டீ கப் கொள்ளளவு 200ஆக காணப்படும். சரியா? அதே மாதிரி அங்க போய் பிரதியிட்டால் இந்த 200 இருந்து 400 கழிக்க முடியுமா? கழிக்க முடியாது. அப்ப முதலாவது விட வராது. அப்ப அடுத்து பார்ப்போம், நாங்க இரண்டாவது விடையை பிரதியிட்டு பார்ப்போம். அப்ப இது 100ஆக இருந்தால் இந்த முழு கிளாஸ் அளவு 200ஆக இருக்கும். அப்ப இது 200ஆக இருந்தால் 200ஓட 400 கூட்டினா தான் 600 வரும். அப்ப இது 200ஆக இருந்தால் டீ கப் 400ஆக இருக்கும். அப்ப 400, அதே 400 இங்க பிரதியிட்டு பாருங்க. 400ல இருந்து 200 கழிச்சா 200 மில்லிலிட்டர். விடை சரியாக வந்திருக்கா? அப்ப இது நாங்க என்ன செய்வோம்? விடையில இருந்து கண்டுபிடிக்கலாம். முதலாவது பார்த்த மெத்தட் ஷார்ட்கட் முறை. அதே மாதிரி பாருங்க, இந்த விடை எங்களுக்கு விடை கிடைத்திருந்தாலும் கூட இந்த விடையை நாங்க பிரதியிட்டு பார்க்கலாம், சரியா வருதான்னு சொல்லி. அப்படி பார்த்தா என்ன நடக்கும் கேட்டா, பாருங்க 400 பிரதியிட்டு பார்ப்போம். அரைவாசி 400 இருந்தா முழுவதும் 800ஆக காணப்படும். அப்ப இது 800ங்கிறது வராது. எந்த இலக்கத்தை கூட்டினாலும் 600ங்கிற விடை கிடைக்காது. 800ஓட எந்த இலக்கத்தை கூட்டினாலும் 600ங்கிற விடை கிடைக்காது. அதனால அந்த விடை வராதுங்கிற முடிவுக்கு நாங்க வந்துடுறோம்.